சூப்பரான காராமணி குழம்பு தான் வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள். நாங்கள் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கலாமா? ஏதாவது பார்ப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பட் ஆனால் இப்போ எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் வெந்தயம், கொஞ்சம் பூண்டு, மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காராமணி, அதாவது ஒரு டம்ளர், சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் காராமணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி, அப்புறம் கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மைய அரைச்சிருக்கேன். அப்போ நல்லாயிருக்கும். டேஸ்ட் குருமா மாதிரி இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் அரைச்ச மிக்ஸி பண்ணியிருக்குல அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சா போதும். சூப்பரான காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே நான் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.